என்ன உம்முன்னு இருக்கீங்க? சாப்பிடு. இல்லை, ஏன் உம்முன்னு இருக்கீங்க சொல்லுங்க. மூஞ்ச அப்படி வச்சுருக்கீங்க. சாப்பிட வரும்போது சாப்பிடுங்க. சாப்பிட வரும்போது இப்படியா இருக்காது ஜெசிந்தியா? சொல்லுங்க நீங்களே. ஏன் இன்னைக்கு எங்கள் அம்மா வந்து காலை கொடுக்கலையே நீங்கள் விழுந்து கும்பிட்றதுக்கு? அதெல்லாம் டைமுக்கு வந்து உங்கள் அம்மா காலை கொடுத்துட்டாங்க, நானும் விழுந்து கும்பிட்டேன். அவங்க காலை கொடுக்காம தான் இருப்பாங்களோ? இந்த நாளைக்கு விழுந்து கும்பிட்டுருவேன் அம்மா காலில். அப்போ என்ன பிரச்சனை இன்னைக்கு? இப்படி உண்மை மூணு வச்சுக்கிறீங்க. சாப்பிடும்போது இப்படியா இருக்கிறது? ஒரு சிரிச்ச முகத்தோட இருக்கணும். சரி சாப்பிடுங்க. அப்போதான் சாப்பிட்ற சாப்பாடு கூட எனக்கு இறங்கும். சரி சாப்பிடு. இல்லாட்டி இது உடல்ல ஒட்டாது இந்த சாப்பாடு. நான் ஏதாவது பண்ணேன் உங்களுக்கு? நான் இது பண்ணவே எனக்கு ஞாபகம் இல்லையே. இப்போ எல்லாம் மறக்கிறது கூட தான். ஓ, நேற்று சண்டே பற்றி இப்போ நீங்கள் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கீங்களோ, அதுக்காக சொல்கிறீங்க. அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காங்க ஜெசந்தியா. வாழ்க்கைன்னா அப்படித்தான், குடும்பம்னா அப்படித்தான், மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும். அதுக்காக இப்படியா முயற்சி வச்சுருக்குது? நேற்று டென்ஷனில் ஒரு 2 ஆஃபீஸ் டென்ஷனில் 2 வாரத்தை திட்டிட்டேன். அதுக்காக எப்படி பண்ணுறது நீங்கள்? அதெல்லாம் கணக்கெடுக்கூடாது சரியா? ஹஸ்பண்ட் மனைவிக்குள்ளே வந்து எந்த தாழ்வு மனப்பான்மை வந்து வரவே கூடாது. அதனால் வந்து மைண்டில் வச்சுக்காதீங்க. நேற்று எனக்கு மன்னிப்பு சொல்லிக்கிறீங்க, எல்லாம் போயிடுச்சு எனக்கு. அதனால நேற்று நடந்த சம்பவத்துக்காக இன்னைக்கு மனம் வருந்தி உங்கள்கிட்ட வந்து சொல்லி கேட்குறேன் சரியா? சொல்லி சரியா? மன்னிச்சிங்க அம்மா, மன்னிச்சிங்க. ஏன் எடுக்கிறீங்க? சொல்லி கேட்டேன். இல்லைப்பா, உப்பு கொஞ்சம் கூட போட்டுட்டேன். உப்பு கூட போட்டால் பரவாயில்ல, நான் அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நாளைக்கு தானே. இல்லைப்பா, உரப்பும் கூட போட்டுட்டேன். சரி பரவாயில்ல பொண்டாட்டி, ஒரு நாளைக்கு தானே. இல்லைப்பா, நீங்கள் சுட சுட தானே சாப்பிடுவீங்க. நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே கூலோட எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் சூடாக சாரி, அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னா இருக்காது. அது சூடாக தான் இருக்கும். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. என்ன விஷத்தை கலந்துட்டேயா? விஷமா? ஆமாம், சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா கடைசியில் சொல்ல வச்சுட்டீங்க தானே. கோபத்தில் ஏதோ செஞ்சுட்டேன். இருங்க, இன்னும் 2 வாரத்தை தானே திட்டுனேன். 2 வாரத்தை திட்டுனுக்கு இப்படின்னு சொன்னா நான் அப்போ அடிச்சிருந்தா அம்பிக்கால தூக்கி போட்டிருப்பேங்க.